ஆனால் முத்து நீ ஒரு செகண்டும் நீ டைட்டிலுக்கு டிசர்வ்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறியப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெல்கம் டு மணி இஷ்யூஸ் கைஸ். அந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லைவ் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லைவ் அப்டேட் லைவ்ல என்ன நடந்துட்டு இருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ என்ன அப்டேட்டோட வந்திருக்கேன்னா லைவில் வந்துட்டு நிறையா எமோஷ்னலாக இருக்குது பார்த்துக்கோங்க. நம்ம தீபக் அவர்கள் எவிக்ட் ஆனார் இல்லையா, அதுலேருந்தே ரொம்ப எமோஷ்னலாக போயிட்டுருக்கு. நிறையா வந்துட்டு கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு நம்ம ரவீந்தர் சார். வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், நம்ம விஜய் சார்கள் வந்துட்டு சிறப்பான தரமான ரோஸ்ட்டை வந்து கொடுத்ததுனால வந்துட்டு செம்மையாக வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. என்னால் வந்துட்டு இந்த கேமோட ரிசல்ட் மாறிடுமோ அப்படின்றத நம்ம ரவீந்தர் சார் ஃபீல் பண்ணுறாரு. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, இதை நான் வந்துட்டு சண்டே ஹேப்பனிங்ஸ் அப்டேட்லேயே நான் சொல்லியிருப்பேன். ரவீந்தர் சார் வந்துட்டு அந்த சாட்டர்டே பிரேக்கில் வந்துட்டு சொல்லியிருக்காரு, எல்லாருக்கும் பிஆர்னு சொல்கிறாங்க, சௌந்தர்யாவுக்கு பிஆர்ன்றாங்க, ஜாக்லினுக்கு பிஆர் இருக்குன்றாங்க, அப்படி இப்படின்றாங்க, உனக்கு வந்துட்டு பிஆர் யாருமே கிடையாதுடா, நான் தான் பிஆர் அப்படின்றத வந்துட்டு நம்ம ரவீந்தர் சார் வந்துட்டு இதை சொல்லியிருந்தார். இது சொன்னது தான் வந்துட்டு அங்கே ப்ராப்ளம் ஆயிருக்கு. இது வந்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் அவரால் மனசில் வந்துட்டு வச்சிக்க முடியலன்னு நினைக்கிறேன். இட் ஆல் லிட்ரலி எவ்ரி திங் இஸ் இட். லைக் வெளியே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி தான் மக்களே, வெளியே நடந்த சண்டை ஸ்பேஸ் ஃபைட்லேருந்து உள்ளே தெரிஞ்சிருக்குன்னா லைக் லிட்ரலி எவ்ரி திங் இஸ் இட். ஐ திங்க் ஸோ நீ தான்பா வின்னர் அப்படின்றத கொண்டு எல்லாத்தையும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு இவரை வந்துட்டு உள்ளே அனுப்பாமே இருந்திருக்கலான்றது தான் எனக்கு தோணுது. ஏன்னா உள்ளே போயிட்டு இவ்வளோ பெரிய ஷோ நடத்துகிறாங்க, இவ்வளோ சஸ்பென்ஸ் வச்சு ஒரு சேவிங் ஆர்டர் கூட வைக்காமல் ஒன்று பண்ணுறாங்கன்னா, லாஸ்ட் வீக் ஃபினாலேக்கு முன்னாடி வீக்கில் கூட எல்லா சீசன்லையுமே வந்துட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு போகிற ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டுன்னு சொல்லி வந்துட்டு எல்லாரையும் சேவ் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே இந்த சீசனில் இல்லை, நேராக வந்து எவிக்ஷன் பண்ணி 2 எலிமினேஷனுமே டேரக்ட் எவிக்ஷன் பண்ணி அமைச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்துட்டு சஸ்பென்ஸாக வந்து சீட் எஜ் அந்த இது மாதிரி கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க போது இவங்க இந்த ஒரு 4-5 பேர் வந்துட்டு உள்ளே போயிட்டு இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்கிறது கண்டிப்பாக வந்துட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். எனக்கு தெரிஞ்சு அது நல்லா இருக்காது. அந்த விஷயத்தை அவர் உள்ளே போய் நான் தான் பிஆர் நீ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது நம்ம விஜய் அவர்கள் டீம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி சண்டே எபிசோடில் அதனால தான் பயங்கரமான ஒரு ரோஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அவர்கிட்டயே கேட்டிருக்காங்க, முத்துக்கிட்ட லைக் வந்துட்டு என்ன சொன்னார் ரவி சார் அப்படின்றது கேட்டிருக்காங்க. அவர் வந்துட்டு வேறு மாதிரி சொன்னார் பெட்டி அப்படின்னு என்ன சொன்னாங்க, மழுப்பாமல் ஒழுங்காக சொல்லுங்கள் முத்து அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து சொல்லிட்டாரு நான் தான் பிஆர் அப்படின்னும் போது எனக்கு டக்குன்னு ஒரு மாதிரி திக்குன்னு ஆயிடுச்சு சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார். அப்போ தான் விஜய் சார்களுக்கு ஒரு பயங்கர இதாகிடுச்சு, நீங்கள் வந்துட்டு இந்த எல்லாரையும் திருப்பி விடுற மாதிரி இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சார்கள் சொல்லியிருந்தார். நீங்கள் ரயானா வந்துட்டு பெட்டி எடுக்க சொல்கிறீங்க, அவனோட கான்ஃபிடென்ஸை பிரேக் பண்ணி நீங்கள் அவனை பெட்டி எடுக்க சொல்கிறீங்க. நீங்கள் அதையே எல்லாருக்கிட்டையும் பண்ணலாம் இல்லையா? ஒருத்தனை மட்டும் பண்ணி 2 பேர்கிட்ட மட்டும் அருணை சொல்லியிருக்காரு, விஷாலை சொல்லியிருக்காரு, ரயானா சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு அவர் வந்துட்டு முத்துக்காக ஒரு கேம் ஆட வந்திருக்காரு அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால அவங்க கேம்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது இல்லையா? ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு மெயின் ரீசனாக வந்துட்டு நான் பார்க்குறேன். ரவி சார் வந்துட்டு பயங்கரமான ஒரு ரோஸ் கொடுத்ததுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் சொல்லி லைக் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பிரேக்கில் வந்துட்டு நம்ம விஜய் சாருக்கு சொல்கிறாரு. பிரேக் முடிஞ்சதுக்கப்புறம் விஜய் சார் போனதுக்கப்புறம் நம்ம ரவி சார் வந்து சொல்கிறாரு எனக்கு வந்து ரொம்ப கில்ட்டாக இருக்குது, இப்போ என்னையே வந்துட்டு இப்போ ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நான் வந்துட்டு இப்போ மக்களே வந்துட்டு மாற்றி தான் டிசிஷன் எடுக்கிறாங்க, மக்கள் முடிவு தான், இப்போ நான் எப்படி வந்துட்டு எல்லாரையும் இது பண்ணணும் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேசியிருக்கோம். நான் விஜய் சார்க்குள்ளே வந்து இது பண்ணிவிட்டு லைக் வந்துட்டு நீங்கள் பண்ணது தப்பு அப்படின்றத புரிய வைக்கிறாரு நம்ம ரவீந்தர் சாருக்கு. புரிய வச்சது மட்டும் இல்லாமல் அவர் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகி நான் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் இங்கே இருக்க மாட்டேன், என்னால் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது, எனக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம தீபக் அவர்கள் வேறு எவிக்ட் ஆகிறார் இல்லையா, அதுவுமே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் திங்காக இருக்குது. யாருக்கு எல்லாருக்குமே இட்ஸ் அ ஷாக்கிங் திங் அப்படின்ற இருக்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு முத்துக்குமரன் வந்து ரவீந்தர் சாருமே சரி இந்த மனுஷன் பயங்கரமாக வரலான்னா இந்த மனுஷன் போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எபிசோட் லாஸ்ட்டில் நம்மளால் பார்க்க முடியுதுன்னா நம்ம ரவீந்தர் சார் சொல்கிறாரு நான் வந்துட்டு இவரெல்லாம் வந்துட்டு ரன்னர் இல்லை வின்னர் ஆர் ரன்னர் அப்படின்னு நினச்சேன், யாருமே இது கெஸ் பண்ணல இல்லையா எவிக்ட் ஆவாங்கன்னு. ஸோ வந்துட்டு நான் ஓட்டிங் ஆர்டர் சொல்கிறதெல்லாம் வந்துட்டு ஓட்டிங்கில் இப்படி தான் இருக்காங்கன்னு சொல்கிறதெல்லாம் எப்படி இது கரெக்டாக இருக்கும், நான் வந்து தீபக்லாம் மேலே இருப்பார்னு நினச்சேன், பட் தீபக் வெளியே போயிட்டார் இல்லையா, அதனால வந்து நாம் சொல்கிறதெல்லாம் எப்படி கரெக்டாக இருக்கும், மக்கள் அப்பப்போ வந்துட்டு மைண்ட் மாதிரி வேறு டிசிஷன் எடுக்கிறாங்கன்றத சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு வர்ஷினி அவர்கிட்ட கேட்குறாங்க தீபக் அவர்கள் போவாங்கன்னு நினச்சிங்களான்னு கேட்கும்போது தீபக் அவர்களுக்கு கோச் இருக்கான்னு கேட்கும்போது வர்ஷினி அவர்கள் வந்துட்டு அன்னவிஷியல் போல பார்த்துருப்பாங்க போல். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவர் லாஸ்ட்டில் தான் இருந்தார், அவர் வந்து கீழே தான் இருந்தார், அப்புறம் வந்து அன்னவிஷியல் போடலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே டாப் 3 தீபக் அவர்கள் இருப்பார்னு சொல்லும்போது அவருக்கு என்னன்னா இப்போ தீபக்கே எவிக்ட் ஆகிட்டாரு. ஸோ என்கிட்ட என்னோட
இது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எல்லாமே வந்துட்டு வெளியே நடக்கிற விஷயத்த சொல்கிறீங்க, தீபக் அவர்கள் மேலே இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது தீபக் அவர்களே வெளியே போயிட்டார் இல்லையா. ஸோ என்னோட கருத்து வந்துட்டு நம்பணும்னு அவசியம் இல்லைன்றது அவரோட கருத்து, ரவீந்தர் சாரோட கருத்து. இப்போ என்ன ஆகுதுன்னா, எபிசோடெல்லாம் முடிஞ்சோடனே லைவில் வந்துட்டு பயங்கர எமோஷ்னலாக போயிட்டுருக்கு. நம்ம ரவீந்தர் சார் ரொம்ப உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு தட் என்னால் வந்துட்டு இந்த கேமோட ரிசல்ட் சேஞ்ச் ஆகிடுமோ அப்படின்றத. அவரே தான் சொல்லியிருக்காரு, நான் அந்த டாப் 5 மாற்ற போகிறேன்றத. அவர் வந்து ஒரு 3 days முன்னாடி வந்துட்டு அவரே தான் வந்துட்டு சொன்னார், நான் அந்த டாப் 5 ஆர்டரே வந்து சேஞ்ச் பண்ணிவிடுவேன் அப்படின்றத வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவு இந்த கேமுக்கு வந்துட்டு கேம் ஆடி நான் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுவேன். அவர் பண்ணுறது என்ன மக்களே, உள்ளே வந்ததுலேருந்து எல்லாரையும் ஒரு இடத்துல உக்காந்து எல்லாரையும் வாப்பா இங்கே வாப்பா அப்படி நீங்கள் எதுக்கு இதை பண்ணீங்க, நீங்கள் இதனால் எதுக்கு இது பண்ணீங்க அப்படின்றத கேட்டு மண்டையை கழுவுறது தான் அவரோட இதாக வச்சுருக்காரு. அவர் வந்துட்டு இது பண்ணுறது கரெக்டானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட கேமை பாதிக்கும். இப்போ ஒரு 6 ஃபைனலிஸ்ட் இருக்காங்கன்னா அவங்களோட கேமை கண்டிப்பாக அது பாதிக்கும். ஸோ அவங்க வந்துட்டு அதை வந்துட்டு அதனால தான் வந்துட்டு ரொம்ப அஃபெக்ட் ஆகி எல்லாருமே அதான் சொன்னாங்க. ஜாக்லின்லேருந்து ரயான்லேருந்து எல்லாருமே, தீபக்லேருந்து எல்லாருமே வந்துட்டு நம்ம ரவீந்தர் சார் தான் அந்த பக்கம் போனாலே நம்மளை கூட்டு வச்சு எதுக்கு இது பண்ணேன், எதுக்கு அதை பண்ணேன், கோவாக்கு எங்கே எதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆனீங்க, அப்புறம் எதுக்கு உடஞ்சிங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறையா கேள்விகள் கேட்டது நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இப்போது லைவில் வந்துட்டு அவர் வந்துட்டு நான் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது, என்னால் வந்துட்டு இந்த சேஞ்ச் எதாவது ஆகிடுமோன்றது. அங்கே வந்துட்டு நம்ம முத்துக்குமரன் அவர்கள் வேறு மாதிரியான ஒரு ரிப்ளே வந்துட்டு தராரு. அது நம்மளால் பார்க்க முடியுது. என்ன ரிப்ளேன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன இங்கே வந்துட்டு உங்கள் மேலே விமர்சனம் வச்சுட்டாங்க, அந்த விமர்சனம் வந்துட்டு நான் தான் போய் வெளியே பார்க்க போகிறேன், அந்த விமர்சனத்தை நான் தான் பார்க்க போகிறேன், அது இருக்கட்டும். இப்போ என்ன நான் தோற்றா கூட எனக்கு பரவாயில்ல, நான் தோற்று போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது யார் சொல்லுவாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. வந்துட்டு அதனால தான் வந்துட்டு இவ்வளோ பேர் மக்கள் வந்துட்டு முத்துக்குமரன் பக்கம் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மனுஷன் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் தோற்று போனேன்னா தோற்று போகிறேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு. விச் இஸ் அ கிரேட் திங். வேறு மாதிரி அது வந்துட்டு லைவில் வந்துட்டு பயங்கர ஒரு மாதிரி எமோஷ்னலாக போயிட்டுருக்கு கண்டென்ட் எல்லாமே. ஸோ இன்னொரு விஷயமும், தீபக் அவர்கள் போனதுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு நம்ம முத்துக்குமரன் அவர்கள். தீபக் அவர்கள் சோஃபாவில் உட்காந்துருப்பார் இல்லையா, அதையே வந்துட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது, அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. நம்ம உண்மையாக சொல்லணும்னா தீபக் இஸ் டிசர்வ் டு பி இன் டாப் 5, டாப் 3ன்னு சொல்லலாம் கூட, டாப் 5ல் கண்டிப்பாக இஸ் டிசர்வ்ட். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு மாதிரி தான் இருந்திருக்கும். அதே மாதிரி தான் எல்லாருக்குமே உள்ள ஷாக்கிங்காக இருந்திருக்கு. நம்மளுக்கு எப்படி இருக்கோ அதுமாரி தான். ஸோ முத்துக்குமரன் அவர்கள் இந்த மாதிரி சொல்லும் போது எனக்கு நிஜமாலே எனக்கே பர்சனலாக வந்துட்டு பயங்கரமான ஒரு பிளேயருக்கு தான் வந்துட்டு மக்கள் இவ்வளோ சப்போர்ட்டுன்றதை கொடுத்துருக்காங்கன்றது எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபேட்மேன் சார் வந்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் உள்ளே சொல்கிறது கரெக்டாக இல்லை தப்புன்னு நினைக்கிறீங்களா? முத்துக்குமரன் நான் தோற்றா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய மனசுன்றதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. மண்டே என்னெல்லாம் நடக்க போகுது, யாரெல்லாம் வரா, என்னென்னா ஃபைட் நடக்க போகுதுன்றதை நான் வந்துட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.